சொர்க்கம் தான் ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி. இந்த உலகம் தற்காலிகமானது. இதில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு சைக்கிள் தான் இந்த உலகத்தில் மரணம் வரையும் இருக்கலாம், அல்லது நீங்கள் பென்ஸ் காரிலும் உலா வரலாம். மிகப்பெரிய கட்டிடங்களை நீங்கள் கட்டி இருக்கலாம், அல்லது நாலு மூலம் வீட்டில் தான் உங்களுக்கு இருப்பிடமும் அமைந்திருக்கலாம். வறுமையும் கவலையும் தான் உங்களை வாட்டலாம், அல்லது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கலாம். ஆனால் எதுவும் இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் அல்ல. இன்று மரணமானால் எல்லாம் அவரை விட்டு விரண்டு ஓடும் 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 ஓடும். செல்வம் ஓடும், பதவி ஓடும், குழந்தை ஓடும், மனைவி ஓடும். எதுவும் அவனுக்கு சொந்தமாக இருக்காது. உமர் அவர்கள் சொன்னார்கள், கபர்களை பார்த்து, கபர்வாசிகளை எதை சேர்த்து சென்றீர்கள்? செல்வம் இன்று வேறொருவர் அனுபவிக்கிறார், வீடு வேறொருவர் தங்கி இருக்கிறார், பதவி வேறொருவர் அனுபவிக்கிறார். நீங்கள் உங்களுக்காக நினைத்து வைத்த மனைவிமார்களும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு வேறொருவரை திருமணம் செய்து வேறொருவருக்கு மனைவியாகிவிட்டார்கள். கபர்வாசிகளை எதை இந்த உலகத்தில் உங்களுக்கு சொந்தமாக்கிறீர்கள்?